நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய பெருங்கடல்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம் செஞ்சிருக்காங்க, கை கொடுத்திருக்காங்க நாடுகள். இதனால சிக்கல்ல இப்போ அமெரிக்கா இருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா இந்தியா தட்டி தூக்கியிருக்காங்க. உன்னுடைய மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு இப்போ முக்கியமான ஒரு மெகா டீலர் ரஷ்யா கூட போட்டிருக்காங்க. இதனால ட்ரம்ப் அவர்கள் இப்போ ஆடி போயிருக்கிறாரு. அதே போல 4 வருட மெகா பிளானு இப்போ இந்தியாவுக்கு ஓடோடி வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்து போடலை அப்படின்னா மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஈரான் கூட இணைஞ்சு சீனா மற்றும் ரஷ்யா கடற்படை கூட்டு பயிற்சியை மேற்கொள்ள இருக்காங்க. இந்த பயிற்சி அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஈரான் கிட்ட பாத்தீங்கன்னா அணுசக்தி தொழில்நுட்பம் இருக்கு. இதை மின்சாரம் தயாரிக்க அந்த நாடு பயன்படுத்திட்டு வர்றாங்க. இருந்தாலும் அமெரிக்கா போன்ற நாடுகளால அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா அதை எதிர்கொள்றதுக்கு இந்த தொழில்நுட்பத்தை தன்னுடைய பாதுகாப்புக்கு பயன்படுத்த யோசிச்சுட்டு வராங்க ஈரான். இந்த யோசனை தான் அமெரிக்காவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லணும். அதனாலதான் எங்க கூட அணுசக்தி ஒப்பந்தத்துல கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா கேட்குது. அப்படி மட்டும் ஈரான் கையெழுத்து போட்டுச்சுன்னா ஈரானால தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது. அதனாலதான் ஈரான் தயங்கிட்டு வர்றாங்க. இந்த தயக்கத்தை விரும்பாத அமெரிக்கா ஈரானை நோக்கி தன்னுடைய சக்தி வாய்ந்த போர்க்கப்பலான USS ஆப்ரகாம் லிங்கனையும் அது மட்டும் இல்லாம சிறிய போர்க்கப்பல்களையும் அனுப்பிட்டு வருது. இந்த USS ஆப்ரகாம் லிங்கன் போர்க்கப்பலை அணுகுண்டால் மட்டும்தான் மூழ்கடிக்க முடியும். இப்படி இருக்கையில தான் அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கும் வகையில் சீனா மற்றும் ரஷ்யா கூட சேர்ந்து கடற்படை கூட்டு பயிற்சியை ஈரான் தொடங்க இருக்காங்க. கடந்த 7 ஆண்டுகளாக இந்த பயிற்சியை 3 நாடுகளும் மேற்கொண்டு வர்றாங்க. அந்த வகையில தான் தற்போது 8வது ஆண்டாக பயிற்சி நடைபெற இருக்கு. இந்திய பெருங்கடல் மற்றும் ஓமன் கடல்ல இந்த பயிற்சி நடைபெறும். ஓமன் கடல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் உலகின் பெரும்பகுதி கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுது. இந்த பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறது தான் இந்த நாடுகளுடைய முக்கியமான வியூகமாகும். இந்த பயிற்சியில சீனாவுடைய தங்சான் போர்க்கப்பல் பங்கு பெறுது. இது ஆப்ரகாம் லிங்கன் அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிடையாது. இருந்தாலும் இது சீன கடற்படையுடைய மிகவும் நவீனமான அலிப்பான் கப்பலாகும். இதில் அதிநவீன ரேடார் அமைப்புகள் மற்றும் வான்வெளி இலக்குகளையும் கப்பல்களையும் தாக்கி அளிக்கும் ஏவுகணைகளும் இருக்கு. இதை சீனாவுடைய AGS அப்படின்னு ராணுவ வல்லுநர்கள் சொல்றாங்க. அதே போல ஈரான் சார்பில் ஐரிஸ் மக்ரான் ரக போர்க்கப்பல் பயிற்சியில பங்கேற்குது. இது ஈரானுடைய கடற்படையின் மிகப்பெரிய கப்பலாகும். ஒரு எண்ணெய் டாங்கர் கப்பலை உருமாற்றி போர்க்கப்பலாக மாற்றியிருக்காங்க. இதுல ஒரே நேரத்தில் பல ஹெலிகாப்டர்கள் தரையிறங்க முடியும் மற்றும் இது சிறிய ரக ஏவுகணை படகுகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது. இது கடல்ல நீண்ட நாட்கள் தங்கியிருந்து மற்ற கப்பல்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கும். ரஷ்யா சார்பில் கோர்வட் ஸ்டோகி அப்படிங்கிற கப்பல் பயிற்சியில பங்கேற்குது. இது அளவுல சிறியதாக இருந்தாலும் எதிரி கப்பல்களை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அளிக்கும் கருவிகளை கொண்டிருக்கு. இது மூன்றும் சேர்ந்தால் ஆப்ரகாம் லிங்கனை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கறதான் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இந்திய பெருங்கடல்ல ஈரான், சீனா, ரஷ்யா 3 சேர்ந்து கைகோர்த்து ஒரு பெரிய சம்பவத்தை செய்ய போறாங்க. இதனால அமெரிக்க ட்ரம்ப் அவர்கள் இப்போ அப்படி விக்கித்து நிற்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்துல அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடி தட்டி தூக்கியிருக்காங்க இந்தியா. ஒரு முக்கியமான டீல் ரஷ்யா கூட போட்டிருக்காங்க. சர்வதேச சந்தையில தடைகளும் நெருக்கடிகளும் ஒரு புறம் சூழ்ந்திருக்க இந்தியாவுக்கான எரிசக்தி வேட்டையில ரிலையன்ஸ் மீண்டும் களமிறங்கி இருக்கிறது. ஜனவரி மாத இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் பிப்ரவரி முதல் தினமும் 1.5 லட்சம் பேரல் ரஷ்ய கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய முகேஷ் அம்பானியுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளுக்கு அடிபணியாமல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ரஷ்யா கிட்ட இருந்து குறைந்த விலையில எண்ணெய் வாங்க எடுக்கப்பட்ட இந்த முடிவு உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. ஜாம்நகர் சுத்திகரிப்பு ஆலைக்காக எடுக்கப்பட்டிருக்கும் இந்த மாஸ்டர் பிளான் இந்திய எரிசக்தி துறையில ஒரு புதிய பாய்ச்சலை ஏற்படுத்த போகுது. வர்த்தக உலகில் இது வெறும் கொள்முதல் அல்ல, இந்தியாவுடைய தேவையை உறுதி செய்யும் ராஜதந்திர நகர்வாக பார்க்கப்படுது. ரஷ்ய எண்ணெய் உற்பத்தியாளரான ரோஸ்நெப்ட் நிறுவனத்துடனான வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு அமெரிக்கா வழங்கிய 1 மாத கால அவகாசத்தை பயன்படுத்தி ரிலையன்ஸ் கடைசியாக டிசம்பர் மாதம் ரஷ்ய எண்ணெயை பெற்றது. இதுக்கு முன்னதாக ரோஸ்நெப்டுடனான ஒப்பந்தங்களை முடிக்க நவம்பர் 21 அமெரிக்கா காலக்கெடுவாக விதிச்சிருந்தாங்க. ரஷ்ய யுக்ரைன் இடையிலான போரை முடிவு கொண்டுட்டு வர்றதுக்கு அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. அதன் ஒரு பகுதியாக தான் ரஷ்ய நிறுவனங்களிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு கடந்த அக்டோபர் மாதம்
ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுக்கோயில் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சிச்சு. இருந்தாலும் பொருளாதார தடைகளுக்கு ஆளாகாத பிற ரஷ்ய நிறுவனங்களும் வர்த்தக இடைத்தரகர்களும் தொடர்ந்து விற்பனையில் ஈடுபட்டு வர்றாங்க. இது குறித்து இந்தியா எரிசக்தி வார மாநாட்டின் இடையே பேசிய ரிலையன்ஸ் நிறுவனத்துடைய உயர் அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாருன்னா, பிப்ரவரி மாதம் முதல் தடையில்லாத விற்பனையாளர்களிடமிருந்து நாள் ஒன்றுக்கு 1.5 லட்சம் பேரல் வரை ரஷ்ய கச்சா எண்ணெயை ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறுவன கொள்கை காரணமாக தன்னுடைய பெயரை வெளிப்படுத்த விரும்பாத அவர் அந்த விற்பனையாளர்களின் பெயர்களையும் சொல்லல. இது குறித்து ரிலையன்ஸ் நிறுவனம் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்தவிதமான மறுப்போ அல்லது அறிவிப்போ வரல. ரிலையன்ஸ் நிறுவனம் இதற்கு முன்பு குஜராத் மாநிலத்தில் நாள் ஒன்றுக்கு 14 லட்சம் பேரல் சுத்திகரிப்பு திறன் கொண்ட ஜாம்நகர் ஆலைக்காக ரஷ்யாவுடைய ரோஸ்நெஃப்ட் நிறுவனத்துடன் நாள் ஒன்றுக்கு 5 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான நீண்டகால ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க. இது ஜாம்நகர் சுத்திகரிப்பு வளாகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சவுதி அரேபியா மற்றும் ஈராக் போன்ற நாடுகள் சேர்ந்து ஒப்பந்த அடிப்படையில் எண்ணெயை வாங்குறாங்க. இதை தவிர கனடா நாட்டு எண்ணெயையும் ரிலையன்ஸ் கொள்முதல் செய்கிறாங்க. இந்த சூழலில் தான் ரஷ்யாவுடனான கொள்முதலை மீண்டும் தொடங்க போகிறதா? அப்படி இருந்தால் அது நிச்சயம் மிக நல்ல விஷயம்தான். அப்படின்னாலுமே அமெரிக்காவுடைய தடையையும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக பார்க்கப்படுது. இருந்தாலும் அமெரிக்காவுடைய தடையெல்லாம் தூசி தட்டி விட்டுட்டு இந்தியா இப்போ தங்க நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் அப்படின்னு களத்தில் இறங்கியிருக்காங்க. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறதா நமக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதைத் தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக பேச்சுவார்த்தையில் இப்போது ஒரு அதிரடி திருப்பம். ஐரோப்பிய வங்கிகள் இந்தியாவில் கால் பதிக்க அனுமதிப்பதில் இருந்த சிக்கல்களை இந்தியா தற்போது உடைத்தெறிந்திருக்காங்க. அடுத்த 4 வருஷத்தில் 15 புதிய வங்கி கிளைகளை தொடங்க இந்தியா கிரீன் சிக்னல் காட்டியிருக்காங்க. இது வெறும் வங்கி அனுமதி மட்டுமல்ல, ஐரோப்பிய சந்தையில் இந்திய பொருட்களுக்கான வரி சலுகையை பெறுவதற்கான ஒரு தந்திரமான நகர்வாகவும் பார்க்கப்படுது. இந்த சிவப்பு கம்பள வரவேற்பு மூலம் ஐரோப்பிய முதலீடுகள் இந்தியாவுக்குள் அதிகரிக்குமா அல்லது உள்நாட்டு வங்கிகளுக்கு போட்டி அதிகரிக்குமா? வர்த்தக போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த மெகா டீலுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த வங்கிகள் இந்தியாவில் 4 ஆண்டுகளில் 15 கிளைகளை திறக்க இந்தியா அனுமதி கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வழங்கப்பட்ட 12 கிளைகள் அப்படிங்கிற வரம்பிலிருந்து இது சற்று அதிகமாகும். இன்சூரன்ஸ் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100% அப்படிங்கிற நிலைநிறுத்தை இந்தியா ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதற்கு பதிலாக ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகளில் பணியாற்றும் இந்திய ஊழியர்கள் மற்றும் தொழில்முறை வல்லுநர்களுக்கு மிகவும் நிலையான விசா நடைமுறையை வழங்க ஐரோப்பிய யூனியன் சம்மதிச்சிருக்காங்க. வங்கி துறையில் வெளிநாட்டு முதலீட்டு வரம்பானது 74% உயர்த்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இது உலகளாவிய வங்கிகள் இந்திய வங்கிகளில் அதிக முதலீடு செய்யவும் அதன் மூலம் மூலதனத்தை அதிகரிக்கவும் வழிவகை செய்யும். இந்த சலுகைகள் இந்தியாவின் வளர்ந்து வரும் நிதி சேவை சந்தையில் ஐரோப்பிய ஒன்றிய நிதி சேவை நிறுவனங்களுக்கு ஒரு வலுவான போட்டி நிலையை உருவாக்குது. அதே வேளையில் தன்னுடைய விரிவான மூலோபாய இலக்குகளுக்கு ஏற்ப படிப்படியாக சந்தையை தாராளமயமாக்குவதில் இந்தியா கொண்டுள்ள உறுதியையும் இது காட்டுது. அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய தாராளமயமாக்கப்பட்ட சலுகைகள் இந்திய நிதி சேவை நிறுவனங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்த அனுமதிக்கும். இது இந்தியாவுடைய நிதி சேவை ஏற்றுமதியை வலுப்படுத்துவதுடன் இந்த துறையில் நிலையான மற்றும் முற்போக்கான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையிலான மொத்த சேவைகள் வர்த்தகம் 2024ஆம் ஆண்டில் சுமார் $83 பில்லியன் இருந்த நிலையில இந்த இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தகம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, இது இருதரப்பு ஒத்துழைப்புல ஒரு மைல்கல்லாக அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே 2024 இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு $700 மில்லியன் மதிப்பிலான நிதி சேவைகளை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் சுமார் $600 மில்லியன் மதிப்பிலான நிதி சேவைகளை இறக்குமதி செஞ்சிருக்காங்க. இதற்கிடையில தான் இந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு ஒத்துழைப்பை விரைவுபடுத்தவும் சந்தை அணுகுமுறையை எளிதாக்கவும் மற்றும் நிதி ஒருங்கிணைப்பை மேம்படுத்தவும் தேவையான நிறுவன மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பை வழங்கும். மொத்தத்தில் இந்த ஒப்பந்தமானது 2 நாடுகளுக்கு இடையிலான வணிக உறவை மேம்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஈரானை சுற்றி அமெரிக்கா போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை குவிச்சிருக்கு. இந்த நிலையில தான் வெனிசுலாவில் நிகழ்ந்தது போல ஈரான் ஆட்சியையும் மாற்றும் நோக்கத்தில் அதன் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியை குறிவைத்து தூக்க ட்ரம்ப் அவர்கள் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாச்சு. இதனால கொந்தளித்த ஈரான் அமெரிக்காவுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு வார்னிங் செஞ்சாங்க. இதனை அடுத்து தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திடீரென அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. ஈரான்ல தற்போது உள்நாட்டு குழப்பம் நிலவிட்டு வருது. பொதுமக்கள் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. இதுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிச்சுட்டு வருது. அமெரிக்காவும் ஈரானும் பகையாளியாக இருக்காங்க. இதனால தற்போது மோதல் வலுக்க தொடங்கி இருக்கு. இந்த நிலையில தான் தற்போது ஈரானுக்கு புதிய மிரட்டலை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விடுத்திருக்கிறாரு. இது 2 நாடுகள் இடையிலான பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு.
ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இதனால கடந்த ஆண்டு ஈரான்ல இருக்க 3 அணுசக்தி நிலையங்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்துச்சு. அதுக்கப்புறம் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா கூட ஒப்பந்தம் செய்யும்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு. ஆனா ஈரான் மறுத்துட்டு வர்றாங்க. பேச்சுவார்த்தை நடந்தாலுமே இன்னும் உடன்பாடு ஏற்படல. இந்த நிலையில தான் உடனடியாக அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் ஈரானை மிரட்டி இருக்கிறாரு. அதாவது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நேரம் போய் கொண்டிருக்கு, இதனால ஈரான் விரைவில் பேச்சுவார்த்தைக்கு முன் அனைவருக்கும் நன்மை ஏற்படும் வகையில் ஒரு நியாயமான மற்றும் சமமான ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் அப்படின்னு நான் நம்புறேன். ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்க கூடாது, நேரம் விரைவாக போயிட்டு இருக்கு, மேலும் ஒரு பிரம்மாண்டமான கடற்படை ஈரான் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் வெனிசுலா பாணியில ஈரானுக்குள்ள நுழைஞ்சு அந்த நாட்டுடைய உச்சபட்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனியை ட்ரம்ப் அவர்கள் கைது செய்ய இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. இது ஈரான்ல பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது ஈரானுடைய உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கும் சுரங்கத்தில் பதுங்கி இருக்கிறாரு. இந்த சுரங்கம் அதீத பாதுகாப்பு அம்சங்களை கொண்டது. மேலும் சுரங்கத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் விரைவாக தப்பிக்கும் வகையில் பல சுரங்க பாதைகளை கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ட்ரம்ப்புடைய மிரட்டலால் கொந்தளித்த ஈரான் அமெரிக்காவுக்கு உரிய முறையில் பதிலடி கொடுப்போம், பதிலடி கொடுக்க தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஈரானுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்ரமினியா அவர்கள் அமெரிக்காவுடைய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் ஈரான் கடுமையான பதிலடி கொடுக்கும், அது வரம்பற்றதாக இருக்கும், அமெரிக்க போர்க்கப்பல்கள்லையும் பலவீனங்கள் இருக்கு, எங்களுடைய ஏவுகணைகள் அதனை தாக்கும் அப்படின்னு வார்னிங் செஞ்சிருந்தாரு. இது அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றத்தை அதிகரிச்சிச்சு. இந்த பதற்றத்துக்கு நடுவே தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திடீரென பல்டி அடிச்சிருக்கிறாரு. ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது பற்றி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஈரான் கூட நான் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறேன், தொடர்ந்தும் பேச இருக்கிறேன், போர்க்கப்பல்களுடன் கடற்படை பிரிவு ஒன்று ஈரான் நோக்கி புறப்பட்டிருக்கு, அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால அயதுல்லா அலி கமேனியை தூக்கும் முயற்சியை அமெரிக்கா கைவிட்டுள்ளதாக ஈரான் நம்புது. மேலும் வெனிசுலாவை ஒப்பிடும்போது ஈரான் படைகள் வலிமையானது, இது ட்ரம்ப்புக்கு பெரும் சவாலானதாக இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து ஒருவேளை அதையும் தாண்டி அமெரிக்கா ஈரானுக்குள்ள நுழைஞ்சு அவரை தாக்கினால் அது மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தும், கச்சா எண்ணெய் விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுதான் ட்ரம்ப்புடைய பல்டிக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.